காலங்காலமாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அது மாறாமல் தான் இருக்கின்றது. ஆனாலும் தமிழ்நாட்டில் பெரியார் போன்றவர்களுடைய குரல் உயர்த்தி பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் பரப்புதலின் மூலமாக ஓரளவு கல்வி அறிவு பெற்று ஏன் எதற்கு என்ற கேள்விகளை பெண்கள் வந்து கேட்க தொடங்கியது தமிழகத்தில். மிக முக்கியமாக சவுத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் நார்த்தில் தேவதாசி முறை இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட வந்து பெரியார் இருந்ததுனால வந்து இங்கே தேவதாசி முறைகள் இல்லை. இன்னமும் தேவதாசி முறைகள் தொடர்ந்து வடநாட்டுகளில் பொட்டுக்கட்டி விடுறது, கோயிலுக்காக அந்த பெண்களை வந்து தேவதாசிகளாக பயன்படுத்துகிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வீட்டில் பிரசவித்த பெண்களுக்கு தங்க காசு பரிசாக வழங்கினார்கள். யாருன்னா இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதை பற்றி ஒரு செய்தியை படித்ததுமே அதை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதற்கு தான் வந்து இந்த கதைப்போமல இந்த ஒரு டாப்பிக்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ நம்மோடு வந்து சேர்ந்து பேசுவதற்காக, கலந்துரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதே தான், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத பகிர்கின்றோம். அதுவரை இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சப்ஜெக்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். சீர்காழியில் இதற்கான ஒரு விழா நடந்திருக்கு. இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டிலே குழந்தை பெற்றுங்களவங்களுக்கு தங்க காசுகளை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் அவருக்கு வந்து 5 குழந்தைங்க. இவங்க அத்தனை பேருமே வந்து வீட்டில் தான் பிரசவிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு வந்து மரபின் மாண்புகள் விருதும் 2 கிராம் தங்க காசும் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து குழந்தைகளோட பங்கேற்றது மட்டும் இல்லாமல், அதாவது வீட்டில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது வந்து எங்களது உரிமை, பிறப்புரிமை என்று நிகழ்ச்சியில் பேசின பெண்கள், அதுதான் முக்கியமாக நிகழ்ச்சியில் பேசின பெண்கள் வந்து தெரிவித்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அனுபவங்களை, நாங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இது குறித்து நாம வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கிறோம். பட் அவங்க ஏதோ கருத்து சொல்றதுக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான் இது. நிறைய இப்போ எப்போ இந்த தாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்திருக்கு. ஏன்னா இது நடுவில் வந்து ஒரு பெண் வந்து வீட்லேயே வந்து சுகப்பிரசவம் பார்க்கறது, அவங்களாவே வந்து பிரசவம் பார்த்துக்கிறதா இருந்து கணவர் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம வெறுந்து அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க. முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ இறந்து போயிட்டாங்க, பெண் இறந்து போயிட்டாங்க, குழந்தையும் இறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் பெண் இறந்து போயிட்டாங்க. அதுதான் அங்கே வந்து நான் வந்து படித்த நியூஸில் எனக்கு இப்போ இருக்கிற நல்ல 100% ஞாபகம் இருக்கிறது வந்து பெண் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து நடந்து கொண்டே இருந்தால் வந்து சுகப்பிரசவம் ஆகிவிடும், நடக்காமல் அந்த அம்மி அரைச்சிங்கன்னா வந்து அப்போ இருந்த பெண்கள் வந்து ஏன் இவ்வளோ பலமாக இருந்தாங்கன்னா அம்மியில் அரைச்சாங்க. அப்புறம் வந்து அந்த இது இப்படி பண்ணுவாங்களே, உரல்ல வந்து அரைக்கிறது, ஆட்டுக்கல் அரைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து சமைச்சாங்க, குனிஞ்சு துடைச்சாங்க, துணி துவைச்சாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்குலாம் சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. உண்மையை யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் கேஸை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் நிறைய நடக்கவே இல்லை. கேபு வாசலுக்கு வரும், அப்படியே ஏறுவேன். அப்படி இல்லைனா வந்து ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னுவேன். அதன் பிறகு வந்து இப்போ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த அம்மியில் அரைக்கிறது, நான் மாவே அரைச்சது கிடையாது, கிரைண்டர்லேயே அரைச்சது கிடையாது அப்போல்லாம். ஆமாம். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. பட் இதை வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து சேர்த்து சொல்கிறப்ப ரொம்ப வந்து ஓகே அப்படியே நம்ப தகுந்த விதத்தில் சொல்லும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே நம்புகிறாங்க. அது என்னென்ன இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் என்ன பிரச்சனைன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அத்திமேடு இல்லை அத்திக்கடவுளை படித்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்புற மாதிரி பேசினா நீங்கள் நம்பிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இயற்கை வாழ்வியலாளர்கள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கல்ல, இப்போ இந்த இயற்கை வாழ்வியலாளர்கள்னால் நீங்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் வந்து வேட்டி கட்டியிருக்கக்கூடாது. வேட்டியே வந்து இயற்கைக்கு முரணானது. பேண்ட்டு, சட்டை, பட்டனு, பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து எல்லாமே இயற்கைக்கு முரண். அது வந்து இயற்கை கிடையாது, எல்லாமே செயற்கை தான். ஓகேங்களா.
ஸோ அதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அவங்களுடைய மனைவிகள்லாம் வந்து இயற்கை முறையில தான் குழந்தை பெற்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆமா, ஸோ அந்த கேள்விலாம் இருக்கு. அது என்னன்னா தான் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு கும்பலை போட்டு அது வாட்ஸ்அப்பை போட்டு அதை வந்து மண்டையை ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஹைலி ரிஸ்க் யாருன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாச்சுன்னா உடனே ரத்தத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் குழந்தை திரும்பி இருந்ததுனாலோ இல்லை மற்ற விஷயங்கள் இருந்தாலோ கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்ததுன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உபகரணங்களும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனை தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இறப்பு தான் நோக்கி போகும். அப்படி தான் ஒரு பெண்ணை வந்து இது மாதிரி நாங்களும் வந்து இயற்கை வழி பிரசவம்னு சொல்லி மண்டையை கழுவி அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. இப்போ போன உயிர் திரும்ப வருமா? ஏன்னா இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் எல்லாருமே பெண்கள். அதாவது புள்ள பிறக்கிறதுன்றது வாழ்வா சாவா ப்ராப்ளம் அது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி 8 பக்கலையே எல்லாத்துக்கும் அதுக்கு தான் போனாங்களா அதுக்கு தான் வந்தாங்களான்ட்டு நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா போகிறோம் 9வது பிறக்கும்போது அம்மாவும் செத்துட்டாங்க குழந்தையும் செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்போலாம் இருக்கும். ஆனால் தமிழக அரசினுடைய துரித நடவடிக்கை காரணமாகவும் இறப்பு சதவிகிதம், அதாவது மற்ற மாநிலங்களை காட்டிலும் இறப்பு சதவிகிதம், அதுவும் குழந்தை பேரின் போது தாயும் குழந்தையும் செய்யும் இறக்கும் சதவீதம் வந்து குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது 0க்குலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம சென்னையில் வந்து 0% வந்து இது பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் வந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து 0க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஏரியாவில் அந்த தாய் சேய் நல விடுதியில் இருக்கிற நர்ஸுங்களுடைய வேலையே அவங்க 3வது மாதத்துலேருந்து கணக்கெடுத்து அவங்களுக்கான சத்து மாவு கஞ்சி கொடுக்கறதுலேருந்து அவங்களுடைய உடலுக்கான விஷயங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுலேருந்து குழந்தை பேர் வரை வந்து அவங்கள பார்த்துக்கிற பொறுப்புகள் இருக்குது. இப்படிலாம் வந்து தன்னார்வர்கள் வந்து இவ்வளோலாம், அதாவது கவர்மெண்ட்டும் சரி மற்றவங்களும் சரி இவ்வளோலாம் பாடுபட்டு இருக்கும்போது இயற்கை விஷயம் அப்படின்னு ஒன்று எட்டு வரீங்க. விவசாயமே செயற்கை தான். ஆறுக்கு கொடுக்கல, நீங்கள் அணையை கட்டினீங்கல்ல அதுவே செயற்கை தான். நெருப்பு பற்ற வச்சு சாப்பிட்றதும் செயற்கை தான். அதெல்லாம் இயற்கையே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, அதுக்கப்புறம் அது ஓகே வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதை விடுங்க. விவசாயம் செயற்கை, அது இயற்கை கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து என்னென்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அலைஞ்சு திரிஞ்சு பழத்தையோ கீரையோ பறிச்சுட்டு வந்தால் நீங்கள் சாப்பிட்டாகணும். உங்களுடைய உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி ஆற்றை தடுத்து தண்ணியை திருப்பி பண்ணுறதே வந்து செயற்கை தான். ஓகேவா? இதுதான் பேசிக். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போவோனா. அவனே சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எவனாவது அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவானான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இதில் என்னென்னா இதில் பியூட்டி என்னன்னா இந்த கும்பலில் வந்து பெண்களை வச்சே பேச வைக்கிறது. ஆமாம் ஆமாம். ஸோ புரியுதா? அதுதான் மேட்ரு இங்கே வந்து. அதுதான் இப்போ இந்த எம்எல்எம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கல, 3 பேர் சொத்த 4 பேர், இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரன் தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவோம். முதல்ல நான் பாரு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், தபாரு 13 லட்சம் வந்து 25 லட்சம் வச்சு தின்ட்டு சேர்த்து விடுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவான். ஃபஸ்ட்டு சட்டம் பற்றி அவன் ஜெயிச்சிருவான். அதுக்கு அடுத்து வருவான், அத்தனை பேரும் காலியாகுவான். நட்புகளுக்குள்ள விரிசல் வரும், உறவுகளுக்குள்ள விரிசல் வரும், எல்லாம் நடக்கும். இது எல்லாமே என்ன, இந்த எம்என்எல் மாதிரி தான் இந்த கதைலாம். 100ல் 1 100ல் 2 அப்படின்னு ஒன்றா இருக்கலாமாக்கோசரம் எல்லா நேரத்துலையும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டிங் இது கிடையாது. இதனால தான் வந்து இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே கிராமங்கள் தோறும் தாய் சேய் நல விடுதிகளை வந்து உருவாக்குறதும் அங்கே ஒரு நர்ஸும் ஒரு டாக்டரும் கம்பல்சரியாக போட்டது அதுக்கு தான். ஆனால் அதற்கு எதிரான விஷயங்களாக இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் பெரிய கொடுமைன்னு வச்சுக்காங்களேன். உண்மை. ஏன்னா 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து அங்கே வந்து குழந்தைக்கு என்ன விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கோம். முக்கியமாக அதில் வந்து பெண்களுக்கு இப்போ நீங்கள் முதல்லாம் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு யோகா சொல்லித்தரதோ அதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட என்ன யோகா பண்ணணும், அவங்களோட வந்து எப்படி வந்து கொஞ்சம் அவங்கள வந்து நீங்கள் வந்து இதுவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எப்போ ஃபோலிக் ஆசிடுங்கிற அந்த டேப்லெட் சாப்பிடணுங்கிறதுலேருந்து என்னென்னவோ ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தமால்னு கூப்பிட்டு வந்து இயற்கை முறையாக நான் வந்து உனக்கு வந்து பிரசவம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இயற்கை சரி அப்படி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரேன் நான், நீங்கள் இயற்கை முறையாக பிரசவம் உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? நீங்கள் அப்பெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னா அப்பெல்லாமும் இருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து ஊர்லயே வந்து மருத்துவச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. அதேதான் கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா செத்து குடிச்சா அவ்வளவுதான். அப்படி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப நீங்க என்னத்துக்காக அவங்க வேற ஒருத்தவங்களோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா அப்படிங்கிற क्वेश्चन. அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ரிஸ்க் ஃபுல்லா பெண்கள் தாங்க. அவங்க தான் ரிஸ்க். உயிரை பணைய வைக்கிற விஷயத்துக்கு நீங்க வந்து அவங்க மண்டையை கழுவி அவங்க மூலமாவே பேச வச்சு தங்க காசு கொடுக்குறேன் வைர காசு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒண்ணு சொல்றேன், இயற்கை வழி தானே. நான் உங்களுக்கு நெஞ்சில வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தில்லு இருந்தா நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன்,
ஏன்னா இயற்கை வழியில் தானே இருக்கிற ஆளுங்க தானே. பஸ்ஸு யூஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் நீங்கள் நடந்து தான் போகணும். நீங்கள் நடந்து தான் போகணும். நீ என்ன உடம்பு சரியில்லாட்டாலும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு இருக்கணும். எவனா இருப்பீங்களா? ஆனால் அது என்ன பொம்பளைங்களை மட்டும் நீங்கள் வந்து மண்டையை கழுவி வீட்லேயே பிள்ளைய பெற்றுக்காங்கன்னு சொல்ல வைக்கிற விஷயம்னு கேட்குறேன் நான். நீங்கள் எல்லாத்துக்கும் நடந்து போகிறீங்களா? நீங்கள் வர்றது கார் பஸ்ஸில் ஏறி வரல. இதுவே நீங்கள் அங்கே வர்றதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கீங்க, கார் பஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேட்டி சட்டை கட்டியிருக்கீங்க. நீங்கள் என்ன இயற்கை வாழுறீங்கன்னு நான் கேட்குறேன் நான். யாரோ ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க இந்த நியூஸை ஷேர் பண்ணும்போது, பொண்டாட்டியை சாவடிக்கணும்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் உணர்ச்சிவசப்பட வேணாம். கேஸு அவுத்து விடுறது, பிரேக்கை வயிறு காயிடுறது, பாலில் வந்து விஷத்தை கலந்து கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. மேட்ரு பண்ணிட்டு பிள்ளைய வந்து இயற்கை வழியில் பிரசவம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுக்கார. அது வந்து பகடியாக தான் எழுதுனாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். நான் எதுவும் பண்ணலங்க. இயற்கை வழியில் பிரசவம் பார்த்தேன்னு எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி தாங்க போனேன். எது பொண்டாட்டி மேலே போனா? ஏன்னா பொண்டாட்டி மண்டைகள் பொண்டாட்டி வாயாலே பேச வைக்கிறது. அப்போ வந்து என்ன ஆகுது? அது கேஸ் ஆகாது. ஏன்னா அவ உரிமை, நான் என் உடம்பு, நான் வந்து அதை உரிமை, அது என்னுடைய ஜனநாயக நாட்டில் எனக்கான உரிமை அது அப்படின்னு அதை பேசும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் பாயிண்டே கிடையாது. அப்போ அதுதான் ஒருத்தர் சொன்னார், பொண்டாட்டியை சாவடிக்கணும்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியான வழி அப்படின்னு நக்கலா பண்ணாலும் அது உள்ளா இருக்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேதான். இதுல என்னதான் என் பொண்டாட்டிக்கு வந்து உரிமைங்க, அதனால அவ சமைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் சமைக்காம இருந்தா கம்முன்னு இருந்துருங்களேன். ஓகே. சமைச்சு சாப்பிடாதீங்க. இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி அதெல்லாம் விடுங்க. பஸ் போகாத, நீங்க வந்து இயற்கை வழியில இருந்தீங்கன்னா வண்டி பஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நடந்தே போகணும். எல்லா ஊரும் நடந்தான் போகணும், நடந்தா வரணும். அது என்ன, பொம்பளைய வந்து புள்ள பெக்கிறதுக்கு மட்டும் அவ இயற்கை வழியில போகணும், நீங்க எல்லாம் செயற்கை வழியில எல்லா வேலையும் முடிச்சுடுவீங்க, இயற்கை வழிக்கு வந்து போகணும். எனக்கு புரியவே இல்லை. இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து மண்டையில் ஓடிட்டே இருந்தது மேடம். உண்மையிலே அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். அது எப்படி வந்து மண்டையை கழுவி இதே விஷயம் நம்ம கதைப்போமாலேயே வந்து முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இந்த பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அப்ப இதே மாதிரி எடுத்துட்டு வந்து யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்து மருத்துவத்தை வந்து நம்பாம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யாதீங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, தண்ணியில உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா வயிற்று வலி சரியா போயிடும் அப்படின்னாரு. வயிறு வலி, பயங்கர வயிறு வலி, தண்ணியில போய் நீங்க அமுங்கி, அதாவது வயிறை வந்து தண்ணியில அமுங்கி இருக்கணுமா, அமுங்கி இருக்கிறப்ப அந்த வயிறுல வந்து அந்த வலி சரியாகும் பொழுது நான் உண்மையிலேங்க அந்த அளவுக்கு சயின்ஸ் படிச்சவங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் என்கிட்டயே பேசினாரு. நீங்க போய் இப்ப உட்காரும் பொழுது அந்த உடல்ல இருக்கிற உஷ்ணமானது அப்படின்னு சொல்லி அந்த வந்து தொப்புள்ல இருந்து வந்து உங்களுக்கு அந்த தண்ணி பட 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 அந்த வயிறு அதை தானாவே குளுமையாக்கி அதுல ஏதோ ஒண்ணு என்சைம் சுரக்கும் என்னவோ சொல்லி சரியாயிரும் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி வந்து யாழ்னிக்கு கண்ணாடி போட்டு இருந்தோம் இல்லைங்களா, கண்ணாடி போடாதீங்க அப்படின்னாரு. கண்ணாடி போடாம இருந்தீங்கன்னா தானாவே கண்ணு வந்து அந்த அது வந்து அப்படியே விரிஞ்சு அது வந்து பார்வையை வந்து பார்க்க ஆரம்பிச்சு கண்ணு அந்த நர்வ்ஸ் எல்லாம் வேற மாதிரி வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும், கரெக்டா தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னாங்க. சரி, இயற்கை உங்களை உருவாக்கி இருக்கு, ஒரு மேட்டர் பண்ணி ஏதோ நீங்க வந்துட்டீங்க, இயற்கை உருவாக்கிடுச்சு. இப்போ வந்து நீங்க வந்து அதுக்கு இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க எதுக்கு வந்து வைத்தியம் பாத்துக்கிறீங்கன்னு கேட்கறேன். இயற்கையே உங்களை சாவடிக்குது, இயற்கை உங்களை சாவடிக்க போகுது. இயற்கை ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுது, இயற்கையை நீங்க செத்து போயிட வேண்டியதானே, எதுக்கு நீங்க மருத்துவம் பாக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். சோ புரியுதா நான் சொல்றது? இயற்கையாவே நீங்க இயற்கை என்ன சொல்லுது, உங்களுக்கு உடம்பு சரியில்லா வச்சு நீங்க வந்து காலி ஆகணும்னு இயற்கை நினைக்குதுப்பா. நீ எதுக்கு வந்து நீங்க உங்க மாற்று மருத்துவம் வர கஷாயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு எதுக்கு நீங்க வந்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பல்லுல 4 இதுல வந்து ஸ்டேனு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எதுக்கு சாப்பிட்றேன்னு கேட்கறேன். இயற்கை என்ன செய்யுது உங்களை? இயற்கை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத பண்ணுது, நீங்க வந்து அப்படியே விட்டுற வேண்டியதானே இயற்கை கூட. அப்புறம் என்ன மாதிரி இதெல்லாம் பண்றீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? இதுதான் இங்க வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய கொடுமை ஆக்சுவலி. ஸோ இன்னொன்னு, நம்ம இதுக்கு முன்பாக நம்ம சாட்டையோ ஏதோ ஒரு படம், அதுல சமுத்திரக்கணி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரொம்ப கடுமையாக சாடணும். இந்த படிச்சுட்டீங்கன்றதுக்காகவோ நீங்கள் வந்து இயக்குநர்கள்ன்றதுக்காகவோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறன்றதுக்காக அது 100% கிடையாது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாற்று மருத்துவன்ற பாருங்க, வீட்டிலே இயற்கை மருத்துவம் இயற்கையா வந்து புள்ள பக்கறதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அப்பயே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொன்னோம். இந்த தாய் சேய் நல விடுதிகள்லாம் எப்படி கவர்மெண்ட் பண்ணி இந்த 0 லெவலுக்கு எப்படி எட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து அதுவும் தான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சத்து மாவு கஞ்சி கொடுக்கறதுலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களுடைய பல்ஸ் ரேட்லேருந்து எல்லாமே ஒரு மானிட்டர் பண்ணிட்டு ஒரு பெரிய டீமே அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட்டா வந்து 2 கிராம் தங்க காசுல வந்து பேசுறது வந்து எந்த வகையில் நியாயம்ன்றதான் இங்கே கேள்வியே. இதே நீங்க அப்படியே ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அதை பப்ளிக்கா ஒரு ப்ரோக்ராமா போட்டு அதை இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் 10 பேரோடைய அந்த ஒரு விஷயத்த வந்து, இது ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒருத்தவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ற மாதிரியான உலகத்துல கொடுமையான ஒரு வேலை வேற எதுவுமே கிடையாது.
அந்த வேலையை வந்து அந்த பொண்ணுங்க மேல திணிச்சு செய்யறதுங்கிறது இது எதுக்காக என்னங்க? அடுத்து நீங்க இப்ப வர தானே அடுத்து வர நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்களா? சரி, நான் வேற ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களை வந்து இது பண்றேன். ஒரு அம்மா வந்து குரூப்ல போட்டிருந்தாங்களே, ஏன் உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பெண்களை நீங்க படிக்க வைக்கிறதுக்கு பதிலா அந்த இடம் வந்து வேற ஒரு பையனுக்கு கிடைக்கும் இல்ல, அதை வந்து நீங்க செய்யலாமே அப்படின்னாங்க. அந்த அம்மாவோட பொண்ணு வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்குன்னு அவங்களே எழுதிருந்தாங்க. என் பொண்ணு படிச்சு இப்ப ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கா, ஆனா வேலைக்கு போல, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? இதே கேள்வி நீங்க வந்து பண்ணி உங்க பொண்ணை படிக்க வைக்காம இருந்திருக்க வேண்டியதானே. உங்க பேத்தியை படிக்க வைக்காதீங்க. ஆனா அதை வந்து வேற சொல்லும் பொழுது நீங்க இப்ப கேட்கறப்ப எப்படி, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப எப்படி இருக்கும்? ஆமால, படிச்சுட்டு இந்த பொண்ணு வந்து போறதுக்கு அந்த சீட் அட்லீஸ்ட் இது வந்து நல்ல விதமா அந்த விஷயத்தை பூத்துற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரியே இருக்கும். இன்னொன்னுங்க, ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுல எதுவும் கிடையாது. இந்த டைலர் அக்கா கதையை கூட நம்ம பார்த்தோம். ஒரு பொண்ணு வந்து கீழே தொங்க விட்டுச்சு. அவங்க அம்மா வந்து ஊருக்கே வந்து நெட்டு வகுத்து எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இடுப்பு தேடி கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அது ஒரே ஃபேமிலி ஒரே மாதிரியான வீடியோ எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு. அதாவது ஊருக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வாடகை வீடு குடிசை வீடாக இருக்கணும். என்ன இயற்கை கொடுத்த வேலையில் இதெல்லாம் வச்சு தான் பண்ணணும். அப்புறம் அதில் வந்து மரம் வெட்ட வந்து போகுது, கரையாக வந்து போகுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இயற்கையோட வாழ வேண்டியது தானே? எதுக்கு நீங்கள் வந்து கல்வெட்டுலாம் போறீங்க? இயற்கை கிடையாது. மர ஊர் தரிச்சின்னு ஏதாவது குகையில தான் நீங்கள் வாழணும். நல்ல வீடு கட்டிக்கிறீங்க, கல் வீடு கட்டிக்கிறீங்க, ஏசி போட்டுக்கிறீங்க, ஃபேன் போட்டுக்கிறீங்க, இது எதுவுமே வந்து இயற்கையே கிடையாது. அப்புறம் வந்து பொண்டாட்டி புள்ள மட்டும் பெக்கிறது மட்டும் இயற்கை. அது எப்படி? அது ஏன்னா செத்து போயிடும்ல, அது உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. புரியுதுங்களா? இது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ரிஸ்க் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த நிகழ்ச்சி இதை நான் பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்கோ கூட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியே வந்துருங்க. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இல்லைங்க, உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லைங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவும் கேட்காது. பட்டு தான் தெரியும் போது பட்டே தெரிஞ்சுக்காங்க. சாதாரண ஒரு மெசேஜ் வரும்போதே 10 தடவை நம்ம படிச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு பொருள் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு தக்காளி வாங்குறீங்கன்னா எத்தனை தடவை பார்த்து வாங்குறீங்க? சாதாரணமா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு தக்காளி வாங்குறோம்னா நம்ம அவ்வளவு கொடுத்து அவ்வளவு பார்த்து வாங்குறோம் அப்படின்னும் பொழுது, ஒரு நியூஸோ ஒரு விஷயத்தையோ உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா எப்படி ஏன் அப்பட்டமா நம்புறீங்க? அதை ஒரு 4 தடவை நீங்க வந்து அலசி ஆராயலாமே. அந்த டைமை வந்து நீங்க இந்த மாதிரி இதை நம்பி இதை ஃபார்வர்ட் பண்றதுக்கோ இதை பரப்புற விஷயத்தை பண்றதுக்கு பதிலா அதை உண்மையா அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்து டிசிஷன் எடுக்கணும். இதில் நல்லா கேட்டுக்காங்க, இதை கூட்டு வந்த ஆண்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது பெண்கள் வந்து அதை பெருமையாக பேசுகிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ இது என்னென்னா, இந்த வாட்ஸ்அப்பில் எவனோ ஒருத்தன் அனுப்பிச்சி விட்றானா, இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களே வந்து சரியான மாத்திரை எடுத்துக்கிறது கிடையாது. இயற்கை சரி பண்ணிவிடும், அது பண்ணிவிடும், இதை பண்ணிவிடுன்னு சொல்லி காலில் புண்ணு வந்து அதை வந்து காலை கட் பண்ணுற அளவுக்கு போன அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒன்றும் திருத்தவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டியது, விசில் ப்ளோயராக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியாக உங்கள் மண்டையை கழுவும் பட்சத்தில் உங்கள் மகளுக்கோ உங்கள் மகளுக்கு தான் மோஸ்ட்லி, ஏன்னா மருமகளாக என்னும் போது அது 2வதாக பார்க்குறாங்க, 3வதாக பார்க்குறாங்க. நீங்கள் யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு நடந்தால் கூட நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதாங்க, உங்கள் மகள் இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தால் தயவுசெய்து ஒரு தாயாக நீங்கள் தடுத்துருங்க. ஒரு அப்பாவாக இருந்தாலும் தடுத்துருங்க. ஒரு புள்ள பக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணு உங்கள் மண்டை இது மாதிரி கழுவுறாங்க, தயவுசெய்து இதுலேருந்து வெளியே வந்துருங்க. அது மிக மிக மோசமான ஒரு செயல், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத செயல். விசில் ப்ளோயர் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. காரணம் தான், ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலோ குழந்தை வந்து திரும்பி இருந்தாலோ வந்து இந்த மருத்துவத்தில் ஒன்றும் பிடுங்கவே முடியாது, நேராக டிக்கெட்டு தான். ஸோ அதை புரிஞ்சுக்காங்க. அதுதான் நம்ம வந்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மற்றவங்க வந்து அதை வந்து இல்லை நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா அது ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம வந்து என்னென்னா நம்மளுடைய டென்ஷனெல்லாம் நம்ம அங்கே அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு சொல்லலாம், அவ்வளோதான். ஜோக்கா சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அந்த ஒரு இதுக்கு வந்துருங்க. அதனால் வந்து விஷயம் வந்து என்னவாக இருந்தாலும் அது வந்து பத்திரிகை செய்தியாக வந்ததுனால இதுக்கான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இது யாராவது ஒருத்தவங்க இதை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு என்ன மெத்தப்படுத்தவர்களே இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் செய்தாலும் செய்யாதீர்கள் அப்படின்றதா இங்கே நம்ம சொல்லக்கூடிய கன்க்ளூஷன்ஸ். வேற என்ன உங்கள் கருத்துக்கள், உங்கள் சைடில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால், உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பின்னூட்டத்தங்க தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த சிசேரியன் இதெல்லாம் வந்து என்னென்னா, எப்படி வந்து நீங்கள் வந்து நடந்து போய் கட்ட வண்டியில் போய் மாட்டு வண்டியில் போய் அதுக்கு பிறகு வந்து பஸ்ஸு பேருந்து மெட்ரோ லெவலுக்கு நம்ம வளர்ந்தோமோ அந்த மாதிரி தான் சிசேரியன் எல்லாமே நம்மளுடைய சௌகரியத்துக்காக உருவாக்கப்பட்டவை தான் எல்லாமே. புரியுதுங்களா? அது இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மி, அதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் அது உங்கள் இஷ்டம். வேற என்ன உங்களுக்கு இருக்கிறதுல பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.